பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என்ன என் வாழ்க்கையிலே ஒரு வியாதிக்காரனா இருக்கிற இந்த சுகத்தை யார் எனக்கு தருவார்? இந்த வியாதியிலிருந்து எனக்கு எவ்வாறு விடுதலை கிடைக்கும்? அந்த வியாதியை போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடத்தில் எவ்வாறு இருந்தால் நான் வியாதி அவர் எனக்கு நீக்குவார் என்று நீங்கள் எவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு நம் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு ஒரு வழியை சொல்கின்றார் சகோதரர்களே. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுள் என்றார். அந்நேரமே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் வியாதியினால் கிடக்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வியாதிப்பட்டு கிடக்கின்றான் என்று சொன்ன பொழுது, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று இயேசு சொன்ன பொழுது அவன் சொல்கின்றான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நீர் என் வீட்டிற்கு வர தகுதியற்றவன் நான் என்று அவன் குறிப்பிடுகின்றான். ஆக ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கண்டு, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கின்றார். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வேலைக்காரனுக்கு எவ்வாறு சுகம் வந்தது? இந்த 100க்கு அதிபதியின் விசுவாசத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதுபோல நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு சுகத்தை தர இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வராங்க. இயேசு அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வெளியிலே சரியான கூட்டமாக இருக்கின்றது. உடனே பார்க்கிறாங்க, என்ன பண்றாங்க, உடனடியாக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூட்டம் அதிகமாக இருந்ததால் வீட்டின் மேற்கூரையை பிரித்து கயிறு வழியாக கீழே அவனை இறக்குகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கின்றார். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு அவனை சுகப்படுத்தினார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சுகத்தை தர இயேசு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்னொரு காரியத்தை நாம் இறுதியாக பார்க்கும் பொழுது இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி தொட்டபடியே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இங்கேயும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவள் விசுவாசத்தினால் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாள். 12 வருடமாக நிற்காத வியாதி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், விசுவாசத்தோடு தொட்டாள். அது போல நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை தொடும் பொழுது இன்றே சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் சகோதரர்களே. இதற்கு நீங்கள் இன்றே அருள்நாதரிடத்தில் வந்து விசுவாசத்தோடு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை நோக்கி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. அப்ப அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தினால் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வரத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அந்த சுகத்தையும் கொடுங்க.